ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். வான்பறவை தன் சிறகை எனக்கு தந்தால், பூங்காற்றே உன் உதவியும் எனக்கு இருந்தால், வானத்திலே பறந்து சென்றே போனவளை அழைத்து வந்தேன், காதலை வாழ வைப்பேன், அழுத முகம் சிரித்திருக்க ஆசைக்கு உயிர் கொடுப்பேன். அன்பேவா அன்பேவா 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள். சிம்ம ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் தரப்போகின்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஆண்டு பிறப்பது ஆங்கில தேதிக்கு நம்ம சொன்னாதான் எல்லாருக்கும் புரியும். அதனால் எப்பயுமே தமிழ் புத்தாண்டு பிறப்பது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கும். நம்ம எப்படி வாரத்துக்கு 7 கிழமைகள், வருஷத்துக்கு 12 மாதங்கள் அப்படின்னு நம்ம கணக்கிடுகிறோமோ, அதுபோல் தமிழ் வருஷங்கள் ஒரு செட்டு என்பது ஒரு குழு என்பது 60 ஆண்டுகளை குறிக்கும். அந்த 60 ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு பேரை வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப நாழிகை ஆகும். ஆகையினால் இந்த பிறக்கின்ற ஆண்டு அந்த 60ல் 40வது ஆண்டாக பிறக்கின்றது. இந்த 40வது ஆண்டின் பெயர் பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இந்த பராபவ வருஷம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த சமயம் மட்டும் மாறுபடும். அதாவது அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் சூரியன் அடியெடுத்து வைக்கின்ற அந்த சமயம்தான் தமிழ் புத்தாண்டு பிறப்பதாக கணக்கு. நம்ம ஆங்கில கணக்கில் மாதங்கள் ஜனவரி பிப்ரவரிங்கிறது நம்ம மேச ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியனுடைய பெயர்ச்சி நகர்வை இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி ஆகும். இந்த 14/4 ஏப்ரல் 14ஆம் தேதி தான் பிறக்குது. அப்போ 13/5 வரைக்கும் அந்த சித்திரை மாதம் ஒரு மாதமாக இருக்கும். அதாவது அந்த காலத்தில் நம்ம 5000 வருஷங்களுக்கு முன்னாலேயே நமது தமிழ் அறிஞர்கள் என்ன பண்ணுனாங்கன்னா, சூரிய நகர்வை கொண்டு ஒரு ராசியை எவ்வளவு காலம் கடக்கின்றதோ அந்த நகர்வை வச்சு அதை ஒரு மாதமாக கணக்கிட்டாங்க. சூரியனை மையமாக வச்சு கணக்கிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் அப்படி பண்ணல, அது வேறு மாதிரியான கணக்கு. அதுவும் கிறிஸ்து பிறந்த பின்னால் அவங்களுடைய கணக்கு கொஞ்சம் குழப்படியாக இருந்துச்சு. முதல்ல வருஷத்துக்கு 10 மாதம்தான் கணக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் 12 மாதமாக ஆக்குனாங்க. அந்த 12 மாதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படின்னு சில நாடுகள் இருந்துச்சு. அவங்கள அந்த மேலை நாட்டினரிடையே அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னவங்களைத்தான் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அந்த நிறைய காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம இப்போ அதை பார்க்க வேண்டாம். அது ஏற்கனவே போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இது பற்றிய வீடியோ போட்டிருக்கிறேன், முழு விளக்கத்தோடு போட்டிருக்கிறேன். அதனால் அது இப்போ நம்ம அது சப்ஜெக்ட் அந்த இதுக்குள்ளே போக வேண்டாம். ஆக தமிழ் வருஷம் அப்படிங்கிறது வச்சு எப்பயுமே தமிழ் மாதம் அப்படின்னா சித்திரை 30ம் ஒரு ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்வார். வைகாசி அப்படின்னம்னா வைகாசி 30 நாளும் சூரியன் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்வார். இப்படி ஒவ்வொரு மாதமும் சூரியனுடைய முழு நகர்வை வைத்த ஒரு மாதமாக கணக்கிட்டார்கள். ஆகையினால் தமிழ் வருஷம் என்பது தான் நமக்கு எப்பயுமே பார்க்கணும். ஒவ்வொரு தமிழ் மாதமும் எப்படி இருக்கும்னு தான் நம்ம பார்க்கணும். இது இன்றைய காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கு மேலை நாட்டினுடைய ஆதிக்கம் உள்ளே நுழைந்து விட்ட காரணத்தினால ரொம்ப பழகி போயிட்டோம். அதனால் இதை அதாவது புதியவர்களை எப்பயுமே வரவேற்பதில் தமிழர்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க. எதுவானாலும் சரி அதை கொஞ்சம் ருசித்து பார்த்துருவோம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அந்த வகையிலே ஆங்கில அந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே சமயத்தில் தமிழ் பண்பாட்டை மறக்காமல் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். என்னதான் அது வந்தாலும் கூட தமிழருடைய பண்பாட்டை நம்ம மாறாமல் பிசகாமல் கொண்டு போய் கொண்டிருக்கோம். அடிப்படையில் எப்பயுமே மாற மாட்டோம். அந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்லலாம். அந்த இங்கிலீஷ் எப்படி கலந்து விட்டது அப்படின்னு சொன்னால், பழைய காலத்தில் அதாவது 1970 80 ஓலை குடிசை வீடுகள் தான், பனை ஓலை குடிசை வீடுகள் அதிகமாக இருக்கும். இல்லைனா தென்னங்கீத்து அந்த குடிசை வீடுகளாக அதிகமாக, குடிசை வீடுகள் அதிகம் அப்படி வச்சுக்கோங்களேன்.
அதில் வந்து வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்க ஓட்டை விழுந்துடும். அதை சொல்லும்போது அந்த நடு சென்ட்ரல் அந்த ஓலையை எடுத்துகிட்டு வேறு ஓலை மாற்றணும்ப்பா, அதுலேருந்து தான் தண்ணி ரொம்ப ஒழுகுது அப்படிம்பாங்க. இந்த நடு சென்ட்ரல், நடு அப்படின்னு சொன்னாலே போதும், அந்த சென்ட்ரல் அப்படிங்கிற வார்த்தையும் படிக்காத பாமர மக்கள்கிட்ட கூட அது சேர்ந்துக்கிடுச்சு. ஏன்னா அந்த காலத்தில் கிராம்ஸ் அப்படிங்கிறவர் இருப்பார், அவர் 2 வார்த்தைகள் இங்கிலீஷ் பேசும்போது இவங்க மெய் மறந்து பார்ப்பாங்க. அந்த வேர்டு வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே உள்வாங்கி கொண்டு விட்டார். அதே போல் அதுக்கு பிறகு 80க்கு பிறகும் கூட சில பேர் வந்து அதான் டோர் கதவு போகும்போது சாத்திட்டு போப்பா அப்படிம்பாங்க. டோர்னாலே கதவுன்னு வந்துருச்சு, சில பேருக்கு டோர் கதவுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் புழக்கத்திலே வந்து விட்டது. ஆகையினால இன்றைய சமுதாயத்தில் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் வந்து ஆங்கில தேதியை சொன்னாத்தான் புரியும். ஆகையினால ஏப்ரல் 14ஆம் தேதி 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் அடுத்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2027ஆம் ஆண்டு அது வரைக்கும் ஒரு வருஷ பலன்கள் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னென்ன அலப்பறைகள்லாம் இருக்கும், என்னென்ன யோகங்களெல்லாம் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், சிம்ம ராசி அந்த ராசி சக்கரத்தை வந்து நம்ம கொஞ்சம் முதல்ல பார்த்துக்கிட்டோம்னா தான் உங்களுக்கு புரிய வரும். குழந்தை பிறக்கிறச்சே வான மண்டலத்தில் கிரக கூட்டங்கள் என்னென்ன அமைப்பில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கணும். அந்த சமயத்தில் அதாவது 14/4/2026 காலை 8:35 அளவிலே அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே சூரியன் பிரவேசிக்கின்றார், அடியெடுத்து வச்சிட்டார். மீனத்திலிருந்து மேசராசி ஆகிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் அடியெடுத்து வைக்கின்றார். அதுவே தமிழ் வருஷம் பிறந்ததாக அர்த்தம். அந்த சமயத்தில் அஸ்வினி 1இல் சூரியன், சதயம் 4இல் சந்திரன், உத்திரட்டாதி 3இல் செவ்வாய், உத்திரட்டாதி 4இல் புதன், புனர்பூசம் 2இல் வியாழன், பரணி 3இல் சுக்கிரன், உத்திரட்டாதி 1இல் சனி, சதயம் 2இல் ராகு, மகம் 4இல் கேது, ரோகிணி 1இல் லக்கினம். இந்த மாதிரியாக அமைப்பு. இதை அப்படியே ஷார்ட்டாக ஒவ்வொரு வீடாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சிம்ம ராசி ஆகிய உங்கள் வீட்டில் அந்த அரவு என்று சொல்லக்கூடிய கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். 2ஆம் வீடு சுத்தம், 3 சுத்தம், 4 சுத்தம், 5 சுத்தம், 6 சுத்தம், 7ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும், 8ஆம் இடத்துல மீன செவ்வாய், மீன புதன், மீன சனி, 9ஆம் இடத்துல மேச சூரியன், மேச சுக்கிரன், 10 சுத்தம், 11ஆம் இடத்திலே மிதுன குரு பகவான், 12 சுத்தம். இந்த மாதிரியான சீன் அமைப்பு இருக்கின்றது. இதில் உங்கள் ராசி நாயகனாகிய சூரியன் தான், இவர் தான் காலத்துக்கே பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். சூரியனை வச்சுத்தான் காலங்களே கணிக்கப்படுகின்றது. இரவு பகல் என்பதை வந்து பகல் 30 நாழிகை, இரவு 30 நாழிகை சேர்ந்து ஒரு நாள் அப்படின்னு அந்த காலத்தில் வச்சாங்க. அப்போ பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். அப்போ பகல் 12 மணி நேரம் என்பது என்ன? சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரை. சூரியன் இரவு என்பது சூரியன் அஸ்தமனம் முதல் சூரியன் உதயம் வரை. இதைத்தான் இரவு அப்படின்னு சொன்னாங்க. அதை முன்னிரவு, நள்ளிரவு, பின்னிரவுன்னு சொன்னாங்க. இது ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நடுராத்திரி 12 மணிக்கு சூரியன் உதிச்சிருது, அதனால் அது மறுக்கிழமையாக போட்டுக்க, அவங்க நாட்டுக்கு சௌரியமாக இருக்கட்டும்னு போட்டுக்கிட்டாங்க கணக்கு பார்க்குறது. இந்த மாதிரி போட்டதுனால ஏகப்பட்ட குழப்பங்கள். அது அரசாங்கமும் அந்த இதே கணக்கு எடுத்துக்கிடுச்சு. ஜாதகத்தில் கணிக்கும்போது பிறண்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக நடு இரவாகத்தான் கொள்ள வேண்டும். சூரியன் உதிக்கின்ற வரைக்கும் அது முதல் தேதி முதல் கிழமையாக போடுவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் கணக்கு. 60 நாழிகை அப்படின்னு கொண்டு வரணும் கணக்கு. 60 நாழிகை என்பது பகல் 10 பகல் 10 அப்படிங்கிறது போல் 30 பகல் 30 இரவு நாழிகை அப்படிங்கிறது. இதை மாதிரி கொண்டு வரணும். உங்களுடைய அதுக்கு உண்டான நாயகனே, அடிப்படை நாயகனே உங்கள் ராசி நாயகன் தான். அவர் வந்து எப்பயுமே சித்திரை முதல் நாள் அன்று உச்சம் பெற்று காணப்படுவார். உச்ச வீட்டுக்குள்ளே வந்துடுவார். அந்த வீடு கொடுத்த செவ்வாய் வந்து அந்த வீட்டுக்கு 12ஆம் இடத்துலையும் உங்கள் வீட்டுக்கு 8ஆம் இடத்துலையும் இருக்கிறாரு. அவர் இருந்துட்டு போட்டும். சூரியன் வந்து உச்சம் ஆகையினாலே நல்ல பலம் உங்களுக்கு கிடைக்கும். ராசி நாயகனே உச்சம் பெற்று காணப்படுகின்ற காரணத்தினாலே பொதுவாக எப்பயுமே தமிழ் வருஷம் பிறக்கும் போதெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு கெத்தாத்தான் இருப்பீங்க. அதாவது இருக்குதோ இல்லையோ அந்த ஒரு கத்து காட்டுவீங்க. ஏன்னா ராசி நாயகனே உச்சம் பெறுகிறார் இல்லையா, அந்த மாதம் முழுவதும் உச்சம் பெறுவார். ஆகையினால அஷ்டவர்க்க பரல்களில் சூரியன்
பலன்கள் கம்மியாக இருந்தால் கூட அவர் உச்சம் என்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் சந்தோஷம், எவ்வளவு சிக்கல்கள் சங்கடங்கள் வந்தாலும் அதெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சந்தோஷம் உண்டாக்கக்கூடியதாக அது அமையும். இயற்கையிலேயே தசாபுத்தி வலுவாக இருந்தால் நல்ல செல்வம் செல்வாக்கு அதில் கிடைக்கும். எப்பயுமே சித்திரை மாதம் அந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சித்திரை மாதம் எப்பயுமே யோக மாதம்னே வச்சுக்கிடலாம். அந்த வகையிலே நீங்கள் தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும். உங்களுடைய பவர் பலருக்கும் தெரியவர், உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும். இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக அது இருக்கின்றது. ஒரே ஒரு கிரகத்தை தவிர அது வரிசையாக பார்ப்போம். ஆக 1ஆம் இடத்துக்குரிய 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று காணப்படுகின்ற காரணத்தினாலும் சுக்கிரன் அவரோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலும் நண்பர்கள் குழு உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆகையினாலே இந்த அஷ்டமச்சனிங்கிற தாக்கமே பெரும்பாலும் தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி இருக்குது. பல வகைகளிலே உங்களுடைய மனநிலைகள் மாற்றப்பட்டு சந்தோஷ சூழ்நிலைக்கு வந்து விடுவீர்கள். அப்போது நல்ல அயன சயன போகபாக்கியம் இவைகளில் எல்லாம் தங்கு தடையின்றி பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்றது. சுக்கிரன் கூட இருக்கிறதுனால அந்த யோக அமைப்புக்கெல்லாம் சிறப்பாகவே உங்களுக்கு அமையப்பெற்று இருக்கின்றீர்கள். தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும். அடுத்து 12க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கிறார். அவர் 12 கூடையவன், அயனசயன போக பாக்கியாதிபதி. 7ஆம் இடத்துல ராகுவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால திடீர் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதிலும் குறிப்பாக கண்டதும் காதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கின்றது. ஆகையினாலே இடையிலே ஏற்பட்ட காதல் முறிந்து போயிருந்தாலும் கூட அந்த காதல் இப்பொழுது முழு வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பதாக அமையும். இடையில அந்த கண்டச்சனியில் வந்து கொஞ்சம் தளர்ந்து போயிருக்கும் அந்த காதல்லாம். அதுக்கு முன்னாலே ஏற்பட்ட காதல் அப்படி தொடர்ந்து வந்துருக்கும். கண்டச்சனியில் வந்து கொஞ்சம் கஜாம்ஜா ஏற்பட்டு கருத்து வேற்றுமைகளால் நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிறதெல்லாம் ஓடி இருக்கும். அதே காதல் மீண்டும் முளைத்து உங்களை மன வாழ்க்கையாக கொண்டு வந்து சேர்த்துவிடும். இது அவ்வளவு சிறப்பாக இருக்குது. ஏன்னா குருவின் பார்வை வேற இருக்குது. நல்லவங்களுடைய பார்வை இருக்கிறதுனால நல்லவங்க எப்பயும் நல்ல காரியத்தை தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி அந்த குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த கண்டதும் காதல் என்பதும் நடக்கும். ஏற்கனவே விட்டுப்போன பிரேக்கப்பான காதலும் வெற்றி கொடியை நாட்டிவிடும். அந்த மாதிரி இருக்குது. ஆக இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மங்களகரமான ஆண்டாக திகழும். அடுத்து 2க்கும் 11க்கும் அதிபதியாகிய புதன் 8ஆம் இடத்துல போய் இருக்கின்றார். தனம் குடும்பம் வாக்கு அந்த வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் 8ஆம் இடத்துல போய் ஒளிந்து கொண்டு தன் வீட்டை தானே பார்க்கிறார். தன்னுடைய உச்ச வீடாகியவரை பார்க்குறாரு. ஆகையினால தனம் எப்பயுமே சிறப்பாகத்தான் இருக்கும். எந்த கண்டைச்சனி எந்த அட்டமச்சனி ஆனாலும் தன நிலையில் பிரச்சனை இருக்காது. ஏன்னா தனத்தை கொடுத்து ஏமாறாமல் பார்த்துக்கங்க நீங்கள். அந்த மாதிரி இருக்குது. எதையுமே நம்பி ஏமாந்து போய் விடக்கூடாது. அதே போல் உற்றார் உறவினர்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களுக்கு உங்கள் பண தேவையைத்தான் எதிர்பார்ப்பாங்க. அது கொடுக்கறது திரும்ப வரும் என்று நினைத்து கொடுக்கப்படாது. உங்களால் முடிஞ்ச உதவியாக செய்ய வேண்டும், தர்மமாக செய்துவிட வேண்டும். திரும்ப எதிர்பார்ப்பது நல்லது அல்ல. கொடுத்த வாக்கையும் உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அதனால் ஞாபகமாக என்னால் முடிஞ்சதை செய்கிறேன்னு மட்டும் சொல்லுங்கள். நானாச்சு அப்படின்னு ஒப்புக்கொள்ளாதீங்க. இதுதான் சிக்கலை கொடுத்துரும். அந்த இடத்துல அட்டமச்சனி வேலை செய்யும். அதனால் உஷாராகி கொள்ளுங்கள். 11க்கு அதிபதியானவன் வந்து 8ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தொழில் வியாபாரத்துல எல்லாம் அவ்வளவு சிறப்பு ரொம்ப கம்மி ஆகாது. அதெல்லாம் ஒழுங்காக ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அவசரப்பட்டு எந்த விதமான ஒரு பேட்சையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தொழில் வியாபாரத்தில் வந்து எதையுமே ஆலோசனை பண்ணி செஞ்சு அதுக்கப்புறம் அதை முடிவெடுக்கணும். ஒரு பொருளை வாங்கி, ஒரு பெரிய பொருளை வாங்கி உங்கள் வியாபாரத்தில் சேர்க்கணும்னு சொன்னால் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி செய்ங்க, அது சரியாக இருக்கும். அதே போல் அந்த உத்தியோகத்தில் வந்து இடைஞ்சல் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணிச்சுமை அதிகமாகவே உங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் அடுத்து ஒரு 3 மாதம் கழித்து உங்களுக்கு இந்த சூழ்நிலைகள்லேருந்து மாறிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. அடுத்தபடியாக 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் 9ஆம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால சுகபோகம் என்பது தடைப்பட்ட சுகபோகம் மீண்டும் வந்து சேரும்.
முயற்சிகள் பலிதமடையும், பிரயாணங்களினால் வெற்றி உண்டாகும். அந்த யோகமெல்லாம் சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்துக்காரன் 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது சிறப்பாக விளங்கும். அந்த தாம்பத்திய சுகம், தடைபட்டு போயிருந்த தாம்பத்திய சுகம் மீண்டும் உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பாக விளங்கும். 10க்குடையவன் 9ஆம் இடத்திலே அமர, 10க்குடையவன் 9ஆம் இடத்துல இருந்தால் தோப்பனார் வகையில் இடைஞ்சல் ஏற்படும். இதுதான் அந்த அட்டமத்து சனின்னு சொல்கிறது. அந்த எந்த இடத்துல பள்ளம் இருக்குதோ அந்த இடத்துல போய் தான் மாட்டிக்கிடும். அதனால தான் இந்த 9ஆம் இடத்துல 10க்குரியவன் 9 போய் இருக்கும்போது அந்த இடத்த பாழ்படுத்தும். பாழ்படுத்தும்னா என்ன அர்த்தம்? தோப்பனார் வர்க்கத்தவர்களால் பிரச்சனைகள் உண்டாகும். ரொம்பையும் அவங்கள உள்ள மூக்கு நுழைக்க விடாமல் பார்த்துக்கங்க. அதன் மூலமாக வாழ்க்கையிலே பல சோதனைகள் வரும். அங்கே தான் அட்டமத்து சனி வேலை செய்வார். முதல்லையே அதை கிள்ளி எரிஞ்சிட்டேன்னு சொன்னால் பிரச்சனைகள் அங்கேயே விளைகிறோம். ஆரம்பத்திலே ஒரு மனக்கசப்போட போயிடும். தொடர்ந்து அதோடு சேர்ந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் கவிழ்க்கப்பட்டு விடுவீர்கள். அங்கே அட்டமத்து சனி அங்கே நிற்பார். ஆகையினால கவனமாக இருக்க வேண்டும். அதனால் உங்களுடைய சுகபோகம் தடை ஆகலாம். நிச்சயமாக அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள். அடுத்து 4, 9 அதிபதி ஆகிய செவ்வாய் 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். பார்த்தீங்களா, 9ஆம் இடத்துக்குரியவன் 8ஆம் இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஒளிஞ்சுக்கிட்டதுனால தோப்பனார் வர்க்கத்தில் சண்டையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. 8ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாயாகவும் இருக்கிறதா, யோகாதிபதி செவ்வாயே மறைஞ்சிருக்கிறார். ஆகையினால இந்த வகையிலே தேவையில்லாமல் நீங்கள் அவங்க காரியத்தில் மூக்கு நுழைக்காதங்க. தேவையில்லாமல் அவங்க உங்கள் விவகாரத்தில் மூக்கு நுழைக்கிறதும் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த 2 வகையிலும் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மனம் நிம்மதியாக இருக்கும். காதல் வெற்றி பெறும் அப்படிங்கிறதாக இருக்குது. அந்த காதல் திருமணமாக மாறிவிடும். அல்லாத பட்சத்தில் தோப்பனார் வர்க்கத்தவர்களால் வாழ்க்கையை இழக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கின்றது. கவனமாக செயல்படுவது நல்லது. தாயாருக்கு கண்டம் அப்படிங்கிற கட்டம், இது ஒரு சிக்கலான கட்டம். பொதுவாகவே 4க்குடையவன் 8ல் இருந்துச்சுன்னு சொன்னால் தாயாரை பாதிக்கும். அதே போல் 8ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் தாயாரை பாதிக்கும். அதனால் தாயின் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தாய் சுகம் கல்வி அப்படிங்கிற கணக்கில் படிப்பும் பிள்ளைகளை பொறுத்தமட்டு சிம்ம ராசியில் பிறந்த பிள்ளைகளுக்கு படிப்பு கொஞ்சம் மந்தமாகி விளையாட்டு புத்தியை கொண்டு போகும். இதை கொஞ்சம் தாய் தகப்பன் சரியாக கவனித்து அரட்டல் மிரட்டல் இல்லாமல் அரவணைத்து சென்றீர்களேயானால் கல்வி சிறப்பாக அமையும். அந்த அரட்டல் மிரட்டல் மட்டும் ஆகாது. அன்போடு அரவணைத்தால் படிக்காத பிள்ளை கூட நல்லா படிச்சிடும். அதை கவனத்தில் வச்சுக்கங்க. 9க்குடையவன் 8ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கும் ஆகாது, தோப்பனார் வர்க்கங்களுக்கும் ஆகாது. அடுத்து 4, 7 அதாவது 5க்கும் 8க்கும் உடைய குரு பகவான் வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே அந்த பூர்வ புண்ணிய சிறப்புகள் இருக்கிறது. நீங்கள் செய்த பூர்வ புண்ணியம் உங்களை காப்பாற்றும். இந்த வகையில் மட்டும் உறுதியாக அது இருக்கிறது. உங்களுடைய குலதெய்வத்தை எவ்வளவு தூரம் வழிபட்டீர்களோ அந்த குலதெய்வம் குலசாமி உங்களை பத்திரமாக பாதுகாப்பார். அந்த வகையில் யோகமாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய சிறப்புகள் ஏற்படும் இருக்கு. உங்களுக்கு பெருமையும் புகழும் தேடி கொடுப்பார்கள் உங்களுடைய பிள்ளைகள். அந்த மாதிரி இருக்குது. 8க்குடையவன் 11ஆம் இடத்துல இருப்பது நல்லது தான். தீமை செய்வோரை நீங்கள் மன்னித்து தண்டிக்க வேண்டாம், மன்னித்து விட்டு வெளியேறுங்கள். உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கும். கவனத்தோடு செயல்படுங்கள். அதே போல 5க்குடையவன் 11ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுடைய யோகத்தினால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக விளங்கும். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளால் உங்களுக்கு பிள்ளைகள் நல்லபடியாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கக்கூடிய ஆண்டாக இது திகழ்கின்றது. அடுத்து 6க்கும் 7க்கும் உடைய சனி பகவான் 8ஆம் இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். இது அஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம். இந்த அஷ்டமத்து சனி இந்த சித்திரை பிறந்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் வரைக்கும் கொஞ்சம் கெடுபிடியாக இருக்கும். அதன் பிறகு குருவின் பார்வை கிடைச்சிருது. ஆகையினால அட்டமத்து சனி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் குருவின் பார்வை ஏற்படுகின்ற காரணத்தினால ரொம்ப சிறப்பாகவே விளங்கும். அதுதான் திருமணம் வாய்ப்புகளை கொண்டு சேர்க்கும். இதே போல சனி வக்கரமாகின்ற காலகட்டங்கள் எல்லாம் உஷாராக இருக்கணும். சனி 8ல் அவர் பாட்டுக்கு போயின்னு இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அவர் வக்கரகதி ஏற்படும் போது எல்லா காரியங்களையும் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல், மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, மற்றவங்க விஷயங்களை தலையிடாமல் இருக்கணும். இவைகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஆக பிரத்யார் விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் பார்த்துக்கங்க. அது யாராக இருந்தாலும், சொந்தங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, கூட்டாளிகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தால் யாராக, மனைவி விஷயத்தில் மனைவி மேலே அக்கறை எடுங்க. மனைவி வர்க்கத்தார் மீது அந்த அக்கறை காட்ட வேண்டாம். மனைவியினுடைய குடும்பம் அப்படிங்கிற கணக்கில் நீங்களாக போய் வாலண்டியராக போய் உள்ளே இறங்குனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் சிக்கல். நீங்கள் நல்லதை செய்துவிட்டு கடைசியில் கெட்ட பேர் எடுக்க வேண்டி வரும். உங்களுடைய கை காசு வெளியேறிடும். செலவு செய்தும் பேர் கெட்ட பேராயிரும். ஆகையினால கவனமாக இருங்க. இந்த வகையில் மட்டும் உஷாராக இருங்க. அதாவது உங்களுடைய மனைவி மீது அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே சமயத்தில் மனைவி வர்க்கத்தார் மீது நீங்கள் அவ்வளவாக எதையும் காட்டிக்கொள்ள வேண்டாம். அதுதான் உங்களுக்கு நல்லது. பொதுவாக பிரத்யார் விஷயத்தில், சொந்தக்காரங்க விஷயத்திலும் சரி, பிரத்யார் விஷயமானாலும் நீங்களாக இருங்கள். நீங்கள் தேவையில்லாமல் போய் வாலண்டியராக நுழையாதுங்க. இதுதான் முக்கியம். இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக விளங்கக்கூடிய ஆண்டு, குருவின் பார்வை பெற்று விளங்கும். ஆகையினால் நீங்கள் கொஞ்சம் சமயோஜித புத்தியாக நடந்து கொண்டீர்களேயானால் இந்த ஆண்டு மிகுந்த ராஜயோகத்தோடு விளங்கும். நன்றி, வணக்கம்.